எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம TKinter யூஸ் பண்ணி ஒரு இன்புட்டை வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இன்புட் வாங்குறதுக்கு நம்ம தனியாக ஒரு விட்ஜெட் இருக்குது நமக்கு TKinterல. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் பட்டன் விட்ஜெட்டும் லேபிள் விட்ஜெட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நம்ம இன்னொரு விட்ஜெட் யூஸ் பண்ண போகிறோம். என்ன விட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி அப்படின்ற ஒரு விட்ஜெட். ஸோ இந்த என்ட்ரி அப்படிங்கிற விட்ஜெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு இன்புட்டை வாங்க முடியும் TKinter மூலிமா. ஸோ நம்ம எப்போதும் போல் ஒரு விட்ஜெட்டை க்ரியேட் பண்ணி அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் .pack அப்படின்னு கால் பண்ணோன்னா அந்த விட்ஜெட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய விண்டோவில் ஆட் ஆகிரும். ஸோ அதை பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இன்புட் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ட்ரி அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்குது. ஸோ நான் என்ட்ரியை கால் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் இப்போதைக்கு நம்ம கொடுத்தா போதும். அது என்ன பேஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அது நம்ம எப்பொழுதும் போல் ரூட்லேயே கொடுத்துக்கலாம். இப்போ நான் input.pack அப்படின்னு நான் கால் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த இன்புட் ஃபீல்டு நம்மளுடைய விண்டோவில் ஆட் ஆகிரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வந்திருக்கு மேலே. ஸோ நான் அதில் கிளிக் பண்ணி என்னால் இன்புட்லாம் டைப் பண்ண முடியும். ஸோ நான் முன்னாடி மாதிரியே பட்டனை கிளிக் பண்ணலாம். நம்ம பட்டனை கிளிக் பண்ணோன்னே நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் ஆட் ஆகிக்கிட்டே வருது. இப்போ நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்புட் ஃபீல்டை நம்ம நிறைய ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து மாற்றலாம். எப்படி நம்ம பட்டனில் டெக்ஸ்ட் கொடுத்தோம், அந்த கமாண்ட்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த என்ட்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்லேயும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வித் அப்படின்ற இந்த ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சைஸை மாற்றிக்கலாம். இப்போ நான் வித் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. இப்போது அந்த இடத்துல நம்ம இப்போ டைப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே பட்டனுக்கு எப்படி நம்ம ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே எஃப்ஜி பிஜி அப்படின்ற அந்த ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரிலையும் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மெயினாக இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம என்ன இன்புட் டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரோக்ராமில் ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அந்த யூசர் ஏதாவது டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன எக்ஸாம்பிளில் நம்ம பட்டனை கிளிக் பண்ண உடனே யூ ஹேவ் கிளிக் திஸ் பட்டன் அப்படின்னு மட்டும்தானே நம்ம டெக்ஸ்ட்டில் அவுட்புட் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோன்னா யூசர் இந்த இன்புட் ஃபீல்டில் ஏதாவது டைப் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம பட்டனை கிளிக் பண்ணோன்னே யூசர் என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணாமல் யூசர் என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூவை எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணணும், நம்ம இந்த லேபிளில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு அந்த விண்டோவில் ஆட் ஆகும் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்ற இடத்துல தான் நம்ம இப்போ வேல்யூவை மாற்றணும். ஸோ நம்ம என்ன வேல்யூ இங்கே கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இன்புட் ஃபீல்டில் என்ன யூசர் டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நம்ம input.get அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்புட் ஃபீல்டில் என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம அந்த டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அது input.get அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணி நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஃபீல்டில் ஸ்டோர் ஆகிடும் இல்லையா. அதனால் அந்த வேல்யூ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் CS in தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு CS in தமிழ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் முன்னாடி மாதிரியே கிளிக் பண்ணேன்னா அதே வேல்யூ மறுபடியும் ஆட் ஆகிட்டு இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்ஸ்கிரைப் டு அப்படின்னு ஒரு வேர்டு போட்டு சப்ஸ்கிரைப் டு CS in தமிழ் அப்படின்னு கொடுத்து மறுபடியும் நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ புதுசாக நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு இன்புட் ஃபீல்டை ஆட் பண்ணி அந்த வேல்யூவை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த என்ட்ரி அப்படிங்கிற விட்ஜெட்டை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ட்ரி அப்படின்ற ஒரு விட்ஜெட்டை க்ரியேட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் .get அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இன்புட் ஃபீல்டில் இப்போ கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இன்புட் ஃபீல்ட்ஸை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னது, ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் இன்புட் ஃபீல்டை வச்சுலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இதை வச்சே நம்ம நிறைய ஒரு ப்ரோக்ராம்ஸை நம்மளால் பண்ண முடியும். இதில் தான் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.